வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சிக்கல்கள் பெரும்பாலும் உங்களுடைய மௌனத்திலிருந்தே உருவாகி வந்தவையாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் ஏற்படும், அந்த அளவுக்கு சில துன்பங்களும் ஏற்படும். உங்களுடைய அமைதிக்கு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட பெரிய ஒரு பிரச்சனைக்கு உங்களை ஆழ்த்திவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க மௌனத்தில் இருப்பதை மட்டும் எப்பொழுதும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சிரித்து கலகலவென்று இருங்கள். யாராவது கேட்டார்கள் என்றால் பதில் கூறுங்கள். நீங்க மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மௌனமே சம்மதம் என்று நினைத்து கொண்டு அவர்களாக தேவையில்லாத சில செயல்களை செய்து விடுவார்கள். நீங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்வது ஒரு நல்ல ஒரு குணமாக தோன்றினாலும் அது நல்ல ஒரு குணமே கிடையாது. நல்ல ஒரு குணம் போல உங்களுக்கு தோன்றினால் அது பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கூட மாறியிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை கொடுப்பது போல இருக்கும். யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பீர்கள். யார் என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்டதுக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு அமைதியாக இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் அது போக போக தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி தேவையில்லாத இடத்திற்கும் உங்களை கொண்டு சென்றுவிடும். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் அமைதியாக இருக்கும் பொழுது மற்ற நபர்களும் நீங்கள் ஏதாவது கேட்கும் பொழுது அவர்களும் இந்த மாதிரி அமைதியாக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை அவர்களும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அமைதியாக இருந்தால் எந்த அளவுக்கு விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்களும் புரிந்து நடந்து கொள்வீங்க அப்படிங்கிறத அவங்களும் காட்டிக்கொள்வாங்க. எனவே முடிந்த அளவுக்கு அமைதி மௌனமும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய இடத்தில் மட்டும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு அது பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கும் என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பேச வேண்டிய இடத்தில் பேசணும். பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல தான் நீங்கள் பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் உங்களுக்குன்னு சில காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் பேசக்கூடாத இடத்துல பேசும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்குள்ள உருவாகும். தாங்கிக் கொள்ள வேண்டியதை விட அதிகமாக தாங்கிக் கொண்டதால் சிறிய சிக்கல்கள் கூட பெரிதாகி உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையும் சிக்க வைத்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து என்ன செய்வது, என்ன செய்தால் வாழ்க்கை முன்னேறும், நம்ம அடுத்து என்ன நம்முடைய வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னு எதுவும் தெரியாமல் நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மௌனமே வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள அது ஒரு அழுத்தமாக இருந்து தொடர்ந்து உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் கூட பெரிய ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஆளாக்கியிருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் 10 நபர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். யாரெல்லாம் நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். யாரையும் முழுமையாக நம்பிவிட்டதால் அந்த நம்பிக்கையின் விளைவாக சிலர் உங்களை ஏமாற்றி விட்டிருப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ உங்கள் கூடயே இருப்பாங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர்கள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்க இறுதி வரை உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. கூடவே வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவர்கள் ஏற்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகிடுவாங்க என்பதையும் நீங்கள் சிறிது காலங்கள் கழித்து தான் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இதனால உங்க கூடவே வந்து சிலர் உங்களை ஏமாற்றி விட்டு சென்று அந்த நம்பிக்கையை வந்து அவங்க கெடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்படி நெருக்கமானவங்க ஏற்படுத்துகின்ற ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை உருவாக்கும். அந்த காயங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள பயமாக மாறும். யாராவது உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இவங்க ஏன் நம்ம மீது சம்மந்தம் இல்லாமல் நம்பிக்கை வைக்காங்க, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, ஏன் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று ஒவ்வொருவரையும் நீங்கள் நோட்டமிட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நீங்கள் பயந்து போவீங்க. அந்த அளவுக்கு சில எண்ணங்கள் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா சில இழப்புகள் மற்றவங்களால ஏற்பட்டதோடு சில தவறான முடிவுகள் உங்கள் பக்கம் இருந்தும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள் இன்னும் உங்களுடைய மனதில் வருத்தமாகவே இருந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த அனுபவங்களிலிருந்து உங்களால் வெளிவரவே முடியாது. உங்களுக்குள்ள பண இழப்புகள் மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தமும் உங்களுடைய அமைதியை குலைத்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில மனக்குழப்பங்கள், மனதிற்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மனதிற்குள்ளே எவ்வளவோ அமைதியையும் உங்களுக்கு குலைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும்.
உங்களுடைய பொறுமையே மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களுக்கு மாறி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமை கேட்கீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தோன்றும். அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிய தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். எந்த இடத்தில் பொறுமை காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் பொறுமை காக்கணும். நீங்கள் எல்லா இடங்களிலும் பொறுமை காத்து கொண்டு இருப்பது உங்களை அனைவருக்கும் பார்க்கும் பொழுது இவன் ஒரு ஏமாளியான ஒரு நபர், எதுக்கும் கோபப்பட மாட்டான் அப்படின்னு உங்கள் மீது தவறான ஒரு குறிக்கோளை அனைவரும் வைத்து விடுவாங்க. அதனால நேரத்திற்கு தகுந்தது போல் உங்களுடைய பொறுமையை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு போவது நல்லதுதான். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது உங்களை உடைத்து விடும். எவ்வளவுதான் நானும் தாங்க முடியும் அப்படின்னு நினைத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கன் வெளியே வர ஆரம்பித்து விடுவான். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அமைதியாக ஏற்றுக்கொள்வீங்க. இதனால அதை தவறா பயன்படுத்தி உங்களை மேலும் சிக்கல்ல தள்ளி இருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உறவுகளில் நீங்க சிக்கிய மனநிலை உங்களை வெளியில் வர முடியாம தடுத்து கொண்டே இருக்கும். தனிமையில போராட வைத்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தனிமை உங்களுடைய மனதை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த பலவீனத்திலிருந்து உங்களால் வெளிவரவே முடியாது. நீங்க எதையுமே தாமதமாக முடிவு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகளை தவற விட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகள் தாமதமாக வருகிறது என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அதற்கான ஒரு பதிலானது கிடைக்காமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, இனிமேல் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை நான் கூறுகிறேன். நீங்கள் பார்த்து அதனை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு மாற்றத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாற்றத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உடைந்த உணர்வுகளை மெதுவாக நீங்கள் சரியாக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்கள், எல்லா விதமான கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்களே உங்களுக்குள்ளே இருந்து மறக்க வேண்டும். மறந்தால் மட்டுமே உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் மெதுவாக உங்களுக்குள்ள சரியாக ஆரம்பிக்கும். புதிய ஒரு பார்வையும் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக பார்க்க தொடங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் பெரிய ஒரு மாற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாக தேடி கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய பயங்கள், பழைய நினைவுகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும். அது விலகி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். புதிய நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கிரகங்களின் இயக்கம் உங்களுக்கு மறைமுகமாக பாதுகாப்பையும் நன்மைகளையும் இனிமேல் வழங்க தொடங்கிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உண்மையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்தில் வளம் பெறக்கூடிய பலம் பெற்று நடக்கக்கூடிய இந்த ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் சுக்கிர பகவான் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில வசதி, அமைதி, உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். எனவே உங்களுக்குன்னு வேண்டியது, உங்களுக்குன்னு ஒரு சக மனிதனுக்கு தேவையான வசதியாக இருக்கட்டும், போதுமான அளவுக்கு வசதியையும் போதுமான அளவுக்கு அமைதியையும் உறவுகளில் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உறவுகளில் உங்களுக்குன்னு இருந்த பிரச்சனைகள் இனிமேல் தீர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளானது தீர்ந்து யார் உண்மையானவங்க என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய சுய மதிப்பு இனிமேல் உயர ஆரம்பிக்கும். அந்த சுய மதிப்பானது உயர்ந்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க மட்டும் இல்லை, நீங்களே உங்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பமே உங்கள் மீது வைத்திருந்த ஒரு கெட்ட எண்ணம் இனிமேல் விலகி நீங்கள் பொறுப்பான ஒரு மனிதராக மாறிட்டீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றியானது கிடைக்கும் என்று அனைவராலும் நீங்கள் நம்பப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயமும் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். நான் மீண்டும் எழுந்து நடப்பேன் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உருவாகும். என்ன ஆனாலும் நான் என்னுடைய தைரியத்தை மட்டும் விடமாட்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இந்த ஒரு புதிய காலத்தில் திடீரென்று கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில வாய்ப்புகளாக இருக்கும். எனவே இந்த ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தவற விடக்கூடாது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மெதுவாகத்தான் வரும். மெதுவாக வந்தாலும் உறுதியான ஒரு வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும்.
நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உங்களை பலமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அடித்தளமாக இருக்கும். எனவே நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.